अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। सिद्धांत बिंदु 8வது श्लोकम्। ननु दुःखम् अहमस्वार्थम् इति कस्यचित् कदाचित् परामर्शः सुषुप्तौ दुःखानुभवोऽपि अस्ति। சுசுப்தியில சௌக்கியம்தான் அனுபவிக்கிறான் தூங்கினவன். அந்த சௌக்கியங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை சேர்ந்தது. ஏன்னா பாக்கியமான சௌக்கியம் வரத்துக்கு சுசுப்தி காலத்துல வழி இல்லை. அந்த சமயத்துல அவன் சௌக்கியத்தை அனுபவிக்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, முழிச்சதுக்கு அப்புறம் சுகம் அகம் அஸ்வாசம், சுகமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த சௌக்கியத்தை அவன் சுசுப்தி காலத்துல அனுபவிச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியுது. இப்படி சொன்னால் உடனே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு சில பேருக்கு முடிச்சுட்ட உடனே துக்கம் அகம் அஸ்வாசம் அப்படின்னு பாடுவாங்க. கஷ்டத்தில் கதாசித் பராமரிக்கா நிச்சயங்க எப்பவாவது ஒருத்தருக்கு ரொம்ப துக்கமா இருந்தது, சரியா துக்கமா இருந்தது, இது வாசமா துடுக்கே இல்லை. துடுக்தவு துக்கானுபவோப்பி அஸ்து. கேட்கிறேன், சில பேருக்கு சுகானுபவம், சில பேருக்கு சுசுப்தியில துக்கானுபவம் இருக்கட்டுமே. பதில் என்ன சொல்றார்? ததானீம் துக்க சாமக்ரி விரசேன ததபாவாத். சுசுப்தி காலத்திலே துக்கம் வரத்துக்கு வேண்டிய காரணங்கள் இல்லை. அதனால அப்ப துக்கத்தை அனுபவிக்க முடியாது, அதனால பறிக்கவும் முடியாது. சுகம் மாத்திரம் வர்றதுக்கு காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டா, காரணத்தினால வந்த சுகம் அது இல்லை, ஆத்மஸ்வரூப சுகம் அது பிரகாசிக்க. இந்த மாதிரி ஆத்மஸ்வரூப துக்கம் இருக்கோ இல்லை. அதனால தூங்கினா சௌக்கியமாக்கா தூங்கியா, துக்கமா தூங்கப்பட முடியாது, தூங்கவே முடியாது. அப்படி துக்கமா தூங்கினான்னா அவன் சொப்பனத்திலேருந்து முடிச்சுட்டான், சுசுப்திக்கு போவே இல்லை. பயங்கரமா சொப்பனாப்பனம் பார்த்துட்டு உடனே முடிச்சுட்டான். பிரதானம் துக்கதாமத்திரி விரகேன ததபாவா துக்காபாவா. துக்கத்துக்கு காரணம் இல்லை, அதனால துக்கம் வர முடியாது. சுகம் எப்படி வரும்னு கேட்டா, அதை சொல்ற சுகத்தேக ஆத்மஸ்வரூபத்தேன நித்தியத்வா. அப்ப அனுபவிக்கக்கூடிய சுகம் காரணத்தினால வந்த சுகம் இல்லை, அது ஆத்மஸ்வரூப சுகம். அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது, நல்லா தூங்கல அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டா, ஐயா தேகே அசமீபீனத்வேன துக்கம் இது உபசாராத் துக்கமஹமஸ்மாஸ்மி இது பிரத்யோபபத்தி. யாரோ ஒருத்தன் ஏற்கனவே நல்லா தூங்கி எழுந்துட்டு இருக்கான், ஆனா துக்கம் அகமஸ்வாசம் சொல்றான்னு சொன்னால் அதுக்கு ஒரு உபபத்தி அப்படி சொல்ல மாட்டான். சாதாரண நல்லா தூங்கினா அப்படி சொல்லவே மாட்டான். ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா என்ன வச்சுக்கணும்னு கேட்டா, அவன் தூங்கின அந்த கையா படுக்கை இருக்கே, அந்த படுக்கை சமீபீனமாக இல்லை, நல்லதாக இல்லை. அதுவும் நல்லதா இல்லைன்னு தூங்குறது தெரியாது, தூங்கிட்டா தெரியவே தெரியாது. முடிச்சதுக்கு அப்புறம் தெரிகிறது அது குத்துறது. அதை வச்சு கஷ்டப்பட்டு தூங்கினேன்னு ஒரே கொசுக்கடி தூங்கவே முடியல அப்படின்னு தூங்கி எழுந்த சொல்றான்னு வச்சுக்கேன். அவன் தூங்கும் போது கொசுக்கடிய பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்ப தூங்குறதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருப்பான், அதை வச்சுட்டு சொல்லுவான். அல்லது முடிச்சிடும் போது கொசுக்கடியை அடிக்க அனுபவிச்சுட்டு இருப்பான், அதை வச்சுருந்தாரு. ஏன்னா தூங்குறதுக்கே அவன் கஷ்டப்பட்டு தூங்க முடியாது. துக்கமஹமஸ்வாஸ்மி பிரத்யோபபத்தி. அர்ஹவா. இங்க ஒரு புது விஷயம் சொல்ற. அதாவது 3 அவஸ்தைகள் இருக்கு.
இந்த மூணு அவஸ்தைகளுக்குள்ளேயே மூணு அவஸ்தைகள் இருக்கு. ஜாகிரத அவஸ்தைக்குள்ள ஒரு ஜாகிரத் சொப்னம், ஜாகிரத் சுசுப்தி, சொப்னத்துக்குள்ள ஒரு ஜாகிரத்து, அதுல ஒரு சொப்னம், அதுல சுசுப்தி, சுசுப்தியில கூட அப்படி மூணு உண்டு. இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா வாசிஷ்ட வார்த்திகாமிருதாதுன்னு போட்டுருக்காரு. என்ன சொல்றாருன்னா பின்னாடி வரும் அந்த சொல்லிருக்கேங்கிற அவங்க சொல்லிருக்காரான்னு தெரியல. அதான் வாசிஷ்ட வார்த்திகாமிருதாது யோக வாசிஷ்டத்துல இருக்கு. வார்த்திகாமிருத்தம் அப்படிங்கிறது பிரகதாரண்யக வார்த்தைக்கு அதுல இருக்காங்கிறது பார்க்கணும். ஏதோ ஒரு சிப்பனம் இருக்கு. வாசிஷ்டத்துல சொல்லியிருக்கு, வார்த்திகத்தை சொல்லியிருக்குன்னு சொல்றோம். 4வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. அதை வச்சுட்டு இதை உபகத்தை சொல்லலாம். எப்படி அவஸ்தா திரயஸ்யாக திரைவித்யாங்கீகாராது சுசுப்தாவதி துக்கம் உபபத்தியதே. 3 அவஸ்தைகளும் 3 விதம், ஒவ்வொன்றும் 3 விதமா இருக்கிறதுனால சுசுப்தியில கூட சில பேருக்கு சில சமயம் துக்கானுபவம் வரலாம். அது எப்படி இப்ப ஜாகிரத்துல 3 அவஸ்தை காண்பிக்கிறார். பிரமாஜானம் ஜாகிரத். ஒரு விஷயத்தை யதார்த்தமாக தெரிந்து கொள்வது, அந்த ஞானம் வருதே அது பிரமாஜானம் சொல்லப்படுறது. அந்த ஞானம் வரைக்கும் இவன் முடிச்சுட்டு இருக்கான்னு ஜாகிரத்துல முடிச்சுட்டு இருக்கான். சுக்தி ரஜதாது விக்ரமஹா ஜாகிரத் ஸ்வப்னஹா. சாந்தியா ஏதோ தெரியுது, தப்பா தெரியுது அப்படின்னு இருந்தால் அவன் முடிச்சுட்டு இருக்கிறத தூங்குறான், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஜாகிரத அவஸ்தையில கிரமாதினா சப்தீபாவா ஜாகிரத் சுசுப்தி. ஒண்ணுமே இல்லை, நல்ல ஞானமும் வரல, தப்பான ஞானமும் வரல, அப்படியே நிக்கிறது, சப்தமா நிக்கிறது சொன்னா அது ஏன் அப்படி ஆகும்னா கிரமம் எல்லாம் ஜாஸ்தியானதான் அப்படி வருமா? அப்படி வந்ததுன்னா இன்னும் தூக்கம் இல்லை. இது ஜாகிரத் சுசுப்தி, ஜாகிரத்துக்குள்ளேயே இது சுசுப்தி. அதே மாதிரி ஏவம் ஸ்வப்னே மந்திராதி பிராப்தி ஸ்வப்ன ஜாகிரது. ஸ்வப்னத்துல நிஜமாவே ஒரு மந்திரோபதேசம் கிடைக்கிறது. இது முழுக்கின்றதுக்கு அப்புறமா அது மந்திரோபதேசம் வேலை செய்யுது. அப்பேற்பட்ட விசேஷமான சொப்னங்கள் இருக்கு. அது சொப்னத்துக்குள்ள ஜாகிரத்து அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்வப்னேபி ஸ்வப்னோமயாதிருஷ்டா இது புத்தி ஸ்வப்னா. சொப்பனத்துல பார்க்கும்போது முடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா சொப்பனத்துல சொப்னம் பார்க்கிற மாதிரி ஒரு சொப்னம் வந்ததுன்னா அப்படி கூட வரலாம் இல்லையா? சொப்னத்துல இவன் தூங்குற மாதிரியா, அப்ப தூங்கிட்ட சொப்னம் வந்த மாதிரியும் ஒரு சொப்னம் வந்ததுன்னு வச்சுக்கேன். அப்ப அது சொப்னம். சொப்னாவஸ்தாயாங்க எத்திஞ்சித் அனுபூயதே ஜாகிரத்யாம் கதையிட்டும் ந சக்கியதே தது ஸ்வப்ன சுசுப்தி. சொப்ன சுசுப்தினா என்ன அப்படின்னா இவன் சொப்னத்துல எல்லாமே பார்க்கறான், ஆனா முழுசுண்டா உடனே வரது என்ன பார்த்தேன்னு சொல்லி தெரியும். அப்படி வந்தால் அது சொப்ன சுசுப்தி யோசிக்கிறோம். இதே மாதிரி ஏவம் சுசுப்தியவஸ்தாயாம் அப்படி சாத்ருதி யா சுகாச்சாரா விருத்தி சா சுசுப்தி ஜாகிரது. சுசுப்தியிலையும் ஜாகிரத் சொப்ன சுசுப்தின்னு 3ஆவது இருக்கிறார். அதுல சுசுப்தி அவஸ்தையிலே தத்துவகுணத்தினால சுகாகார விருத்தி வருது. வந்தால் அது சுசுப்தி ஜாகிரது அப்படின்னு. சாதாரண இந்த தத்துவவருத்தி இதுதான் வரும். இதை வச்சு ததனந்தரம் சுகமகமத்வார்த்தம் பராமரிக்கா. தத்துவகுணத்தினால அந்த விருத்தி வந்திருந்தால் அப்ப மூச்சுண்டவன் சௌக்ஷமா தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவான். தற்றைவ யா ராஜசி விருத்தி சா சுசுப்தி ஸ்வப்னா. அதே சுசுப்தியிலே இப்ப சாத்விக விருத்தின்னு சொன்ன மாதிரி ராஜசமான விருத்தி ரஜோகுணத்தான விருத்தி வந்தால் அது சுசுப்தியில வரக்கூடிய ஸ்வப்னம்னு வச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி சொப்னத்தை பார்த்துட்டு மூச்சுண்டு இருக்கிறவன் இருக்கானே அவனுக்குதான் ததனந்தரமேக துக்கமகமத்வார்த்தம் இது பராமரிக்கப்பட்டு சரியா தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லுவான். துக்கம் அகமத்வார்த்தம். தற்றைவ யார் தாமசி விருத்தி. சுசுப்தி காலத்துல தமோகுண பிரதானமா வரக்கூடிய விருத்தி இருக்கு, அது சுசுப்தி சுசுப்திக்குள்ள உள்ள சுசுப்தி. ததனந்தரம் காடம் மூடோகமா அஸ்வார்த்தம் இது பராமரிச்ச சுசுப்தியில ஒண்ணும் தெரியாம தூங்கினேன் அப்படின்னு சொல்றானே அது தாமச விருத்தி.
சுகம் தெரியறதா இருந்தா சாத்விக விருத்தி. சுசுப்தியில பெரிய தூக்கம் ஒரே கஷ்டமா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது ராஜச விருத்தி. ஆக சுசுப்தியில கூட 3 குணங்கள்னால வரக்கூடிய விருத்திகள் வித்தியாசப்படுறதுனாலே சுகமகம் அஸ்வாப்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி துக்கமகம் அஸ்வாப்தம் அப்படின்னு கூட இவனால சொல்ல முடியும். இந்த மாதிரி வச்சிருந்தோம்னா அப்படின்னு யதா கைத்தது சதாவா சிஷ்டவார்த்திகா மிருதாதவு ஸ்பஷ்டம். இப்ப சொன்ன விஷயங்கள் எங்க பார்க்கலாம், எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா யோகவாசிஷ்டையும் வார்த்திகாமிருத்தத்திலையும் இருக்கு. பிருகதாரண்யக வார்த்திகத்துக்கு சுரேஸ்வராச்சாரியர் அதுக்கு வார்த்திகாமிருத்தம்னு பேரு கொடுத்தார். அதேதத் துவாதசசாஸ்திரம் வார்த்திகாமிருதம் நீரிதம். 12,000 ஸ்லோகங்கள் வார்த்திகாமிருத்தம்னு பேரு கொடுத்தார். அதுல செய்யும் வாசிஷ்டத்துல நிர்வாண பிரகரணத்துல 165வது சர்க்கத்துல இந்த விஷயம் இருக்கான். வார்த்திகத்துல 4வது அத்தியாயம் 3வது பிராமணம் 1054வது ஸ்லோகம் என்று பார்க்க அதுல பார்க்கலாம். ஏகம் இப்ப என்னாச்சு, அந்த ஜாக்கிரத அவஸ்தை, அந்த ஜாக்கிரத அவஸ்தையுடைய அந்த விஸ்வன் ஜீவன் அவன் அந்த ஜாக்கிரத அவஸ்தையில பார்க்கக்கூடிய ஸ்தூலமான திருஷ்யம், இது எல்லாம் சேர்ந்து அகாரம் பிரதமா மாத்திரா அப்படின்னு வருது. ஏவம் அத்தியாத்மம் ஸ்வஹா அதிபூதம் விராட் அதிதெய்வம் பிரம்மான்னு இருக்கு. விஷ்ணுன்னு இங்க போட்டிருக்க, பிரம்மான்னு இருக்கு. பிரம்மான்னு வேற ஒரு விஷயத்துல பார்க்கணும். அது எப்படி தெரியுங்கிறத பார்ப்போம். இங்க அத்த பிரதம சமூகே சத்வகுண பாலன விஷ்ணுனா, द्वितीय समूहे रजोगुण सृष्टि ब्रह्मणांच पाठ रामादिकः विपरीत पाठस्य युक्तत्वात् अथर्वशिखा तापनीयादि तथैव उक्तत्वात् அப்படின்னு பிரம்மானந்தர் எழுதியிருக்கார். முதல்ல என்ன எடுத்திருக்கார், பிரம்மாவை சொல்லும் போது விஷ்ணுன்னு சொன்னா மேற்கொண்டு பாலனம் ரஜோகுணா இதெல்லாம் கரெக்ட், விஷ்ணுன்னு எடுத்துட்டோம்னா. ஆனா முதல்ல சொல்ல வேண்டியது பிரம்மா, அப்புறம் தான் விஷ்ணு, அதுக்கப்புறம் பிராஜ்யா ருத்ரஹான்னு வரும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அந்த கிரமத்துல வரணுமோ இல்லையோ, அந்த கிரமத்துலதான் அந்த சிம்மசாசினி அசர்வசிகாதிகள் அந்த கிரமங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த கிரமத்துல இங்க எழுத வேண்டியது கொஞ்சம் மாறி வரும். அதனால இதுல இருக்கிறபடி திருத்தினபடி நான் படிக்கிறேன். அத்தியாத்மம் விஸ்வஹா அதிபூதம் விராட், இது 2 ஆச்சு. அதிதெய்வம் விஷ்ணுன்னு இருக்கு, அந்த ஸ்தானத்துல பிரம்மா, அதிதெய்வம் பிரம்மா. அதே மாதிரி அதாவது அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம், அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம் அப்படி 3 பிரித்து பார்க்க வேண்டும். அது அடுத்த வரியில வரும். அடுத்தது அத்தியாத்மம் ஜாக்கிரது. அதாவது இது இப்ப நமக்கு அத்தியாத்மம் அதிபூதம் அதிதெய்வம்ங்கிறது அந்த ஆத்மாவை பத்தி சொல்றது. ஆத்மாவுடைய வியஷ்டி, ஆத்மாவுடைய சமஷ்டி, அதாவது ஸ்தூலனான அந்த ஜீவாத்மாவுடைய வியஷ்டி, ஜீவாத்மாவுடைய சமஷ்டி, அப்புறம் தேவதையில பிரம்மம். அதே மாதிரி அத்தியாத்மம் ஜாகிரத அவஸ்தா, அதிதெய்வம் சிருஷ்டி, இங்க பிரம்மான சொன்னதால சிருஷ்டி. அதே மாதிரி அதிபூதம் ரஜோகுணம், பிரம்மாவுக்கு ரஜோகுணம், இங்க சத்துவகுணான்னு போட்டிருக்கோம். ஏவம் அத்தியாத்மம் தைஜசா, இது சொப்னத்துக்கு வந்தாச்சு. முன்னாடி சொன்னது ஜாகிரத்துல சொல்லும் போது அத்தியாத்மம் ஜாகிரத்து அதிதெய்வம் சிருஷ்டி அதிபூதம் ரஜோகுணம். சொப்னத்துக்கு வரச்சு ஏவம் அத்தியாத்மம் தைஜசா அதிபூதம் ஹிரண்யகர்ப்பா. அங்க விராட்சி சொன்னோம், ஸ்தூல சமஷ்டி. இங்க தைஜசங்கிறது சூக்ஷ்மம் சொப்னத்துல, அதனால ஹிரண்யகர்ப்பாவும் சூக்ஷ்மம். அதிதெய்வம் விஷ்ணு, இங்க விஷ்ணு, இங்க
இங்க பிரம்மான்னு போட்டிருக்கு இல்லையா, இது ரெண்டாவது விஷ்ணு. அதே மாதிரி அவஸ்தையில பார்க்கும்போது அத்தியாத்மம் ஸ்வப்னஹா, அதிதெய்வம் பாலனம், இங்க சிருஷ்டின்னு போட்டிருக்கு. அதாவது அந்த மூணு அந்த செட்டை அப்படியே மாற்றி இந்த இடத்துல போட்டு பாலனம், அதிபூதம் சத்வகுணா, சிருஷ்டி அடுத்தது பாலனம், அதுக்கப்புறம் சம்ஹாரம். ஏவம் அத்தியாத்மம் பிராஜ்ஞா, இது வந்து சுசுப்தியில வருது. அதிபூதம் அவ்யாகிருதம், அவ்யாகிருதங்கிறது சமஷ்டி, காரண சமஷ்டி. அதிதெய்வம் ருத்ரா, சம்ஹாரம் பண்றவர். அத்தியாத்மம் சுசுப்தி, அதிதெய்வம் பிரளய, அதிபூதம் தமோகுணா, இப்படியாக ஒரு வியவஸ்தை. ஏவம் அத்தியாத்ம அதிபூத அதிதெய்வானாம் ஏகத்வாத், இது எல்லாம் ஒண்ணு இல்ல பேரு. முதல்ல சொன்ன செட்டு அகாரத்துல வந்துடும், ரெண்டாவதா சொன்னது உகாரம், மூணாவதா சொன்னது மகாரம். அப்புறம் அந்த அகாரம் உகாரத்துக்குள்ள மறையும், உகாரம் மகாரத்துல மறையும், மகாரமும் மறைஞ்சிடும், அப்ப புரியும். ஏவம் அத்தியாத்ம அதிபூத அதிதெய்வானாம் ஏகத்வாத் பிரணவ அவயவத்ரய சகிதானாம் உபசிதானாம் ஐக்கியோபாசனையா. இந்த பிரணவத்திலே இந்த மாதிரி இருக்கு சிந்தனம் பண்ணி உபாசனம் பண்ணினோமேயானால் அதுக்கு பலம் என்னன்னு கேட்டா, இரண்யகர்த்த லோக பிராப்தி அந்தகரண சித்தி துவாரா கிரம முக்தி. இந்த மாதிரி உபாசனம் பண்றவன் இரண்யகர்த்த லோகத்துக்கு போவான், அதான் பிரம்மலோகத்துக்கு போவான். பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி வரமாட்டான். அங்கே அந்தகரண சித்தி வந்து ஞானம் வந்து மோட்சத்தை கிரமமுக்தி. ஏதத் சர்வ உபாதி நிராகரணேன, இப்ப சொன்ன உபாதிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சாட்சி சைத்தன்ய மாத்திர ஞானேன வெறும் சுத்தமா இந்த சைத்தன்யம் எல்லாரும் சாட்சியா இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் இவன் தெரிஞ்சின்றானேயானால் அப்ப சாட்சா தேவ மோட்சம். அவர் எங்கேயும் போவேன், பிரம்மலோகத்துக்குலாம் போவேன். அதேவும் திரயாணாமபி அவஸ்தாத்ரய சகிதானாம் விஸ்வ தைஜச பிராஜ்ஞானாம் அவித்யாத்மகத்வா. இது மூணுமே இப்ப அவித்யாத்மகமே. விஸ்வன் என்ன, தைஜசன் என்ன, பிராஜ்யன் என்ன, மூணும் அவித்யதான். இது மூணு அவித்யாத்மகமா இருக்கு. திருஷ்யத்வேனக மித்யாத்வா, இது வந்து திருஷ்யம், எல்லாம் திருஷ்யமா இருக்கு. திருஷ்ய தனியா இருக்கு, அது அன்வயம் வித்திரேகம் பண்றதுக்கு தெரியுது. இருக்கு தனியா இருக்கு, அதனால இது பொய்யானது. அப்ப எது நிஜம்? அனுபதிதா கேவலகா சாட்சி துரியாட்சா அகமஸ்மித்யர்த்தா கதைகோவசித்த சிவஸ்தேவலோகம்னா இந்த மூணையும் தள்ளிட்டோம்னா, ஜாக்கிரத் சொப்பனம் சுருத்தி மூணையும் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு? சூரியன். ஆக உபாதி சம்பந்தம் இல்லாத கேவலகா சாட்சி துரியாட்சா, துரியம்னு அந்த மாண்டூக்கிய கிருதி அதுக்கு ஒரு பதத்தை கொடுக்கிறது. அந்த துரியம்னு சொல்லப்படுற அந்த வஸ்து தான் நான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். ஏவம் விவகாரதா சர்வவியவஸ்தோபபத்தேஹே பரமார்த்ததா சக்தியா அபிவியவஸ்தாயா அபாவாத்து நகாப்தி நிபுபத்தி. என்னாச்சு? விவகார திருஷ்டியை இங்க பார்த்தேன்னா கரெக்டா இருக்கு, எல்லா வியவஸ்தையும் பண்ணலாம். கல்பித்தம்னு சொன்னா அது வேலை செய்யாதுன்னு அர்த்தம் இல்லை. பிரபஞ்சம் கல்பித்தம் தான், மிச்சதான். ஆனா மிச்சாபூதமா இருந்தாலும் அது என்ன வேலை செய்யணுமோ அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதனால நமக்கு ஒண்ணும் இல்லை, கிரமம் இல்லை. பரமார்த்த திருஷ்டியில பார்த்தா இல்லவே இல்லை, ஒரு இதுதான் இருக்குங்கிறது. அதனால என்னக்கா அப்படின்னு சொல்றது, விவகாரத்துக்கு எந்த குறவும் வராது, பரமார்த்தம் பாட்டு சொல்லுவாரு. விஸ்தரேணக ஏதத் பிரபஞ்சிதம் அஸ்மாபிஹி வேதாந்த கல்பலதிகாயாம் உபரம்யதே. இந்த விஷயத்தை விசேஷமா வேதாந்த கல்பலதிக்கையில நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச அதுல கிடைக்கல. அப்படின்னா அதுதான் பிரசவ பரிச்சேதம் தான் இருக்குன்னு சொன்னேனே. பிரசவ பரிச்சேதம் இருக்கு, அடுத்த பரிச்சேதத்துல எல்லாம் வந்துருக்காங்க. ஆக 8வது ஸ்லோகம் ரொம்ப நீட்டமா வந்தது. முதல் ஸ்லோகமா 8வது ஸ்லோகம் இருக்கு. 9வது ஸ்லோகம் நனு ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்தி அவஸ்தா சகிதானாம் த்ரயாணாம் அபி தத் அபிமானினாம் மித்யாத்வாத்
தத் சாட்சிரோபி மித்யாத்வம் ஸ்யாத் அவிசேஷாத் இத்யாத்ய விசேஷாபிதானேன சாட்சிண சத்தியத்துவமாக. முன்னாடி என்ன சொன்னேன்? ஜாகிரத், சொப்னம், சுசுப்திங்கிற 3 அவஸ்தைகளும் உண்மை இல்லை. இந்த அவஸ்தைகளோடு கூடினவன் யார சொல்றோமோ விஸ்வன் தைஜசம் பிராஜ்யன்னு உண்மை இல்லை, அவனும் மிச்சாதான். அப்ப இதெல்லாம் மிச்சான்னு சொன்னா இதுகளுக்கெல்லாம் சாட்சியா இருக்கிறவர் மாத்திரம் மிச்சா இல்லாம இருக்க முடியும் இல்லையா? அதுவும் மிச்சாவாதாரம் இருந்தாங்கன்னா இதெல்லாம் மிச்சம் சொன்னாக்க அதனால தத் சாட்சினோடு மிச்சாத்வம் அது அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கு பதில் சொல்றார், இல்லை சாட்சி சத்தியம், ஆனா எதுக்கு சாட்சியோ அது எந்த விஷயத்துக்கு சாட்சியா இருக்கானோ அந்த விஷயம் தப்பா இருக்கும். ஆனா வான விஷயமா இருந்தாலும் அதை தெரியப்படுத்துற சாட்சி அப்படிங்கிறத சொல்லப்படுறது. சாட்சின சத்தியத்துவம் ஆகும். அபிவியாபகத்வாத் ஹிதஸ்வப்ரயோகாத் ஸ்வதசித்தபாவாத் அனன்யாஸ்ரயத்வாத் ஜகத் துச்சமேதத் சமஸ்தம் ததன்யத் ததேகோவசிஷ்ட சிவஹ்யேவலோகி. இந்த அபிவியாபகத்வாத் ஹிதஸ்வப்ரயோகாத் ஸ்வதசித்தபாவாத் அனன்யாஸ்ரயத்வாத் இந்த 4 காரணங்கள்னாலே சாட்சி ஒண்ணுதான் சத்தியம், அதை தவிர்த்து பாக்கி ஜெகத் துஷ்டம் அப்படின்னு நிர்ணயமா இருக்குங்க. அதனால பாக்கி உள்ள அந்த சாட்சி ரூபமான சிவஸ்வரூபம் அதுதான் நான். இவருக்கா வியாக்கியானம். நதிருஷ்டேர் திரஷ்டாரம் பச்சே இது சாட்சிணம் பிரகிருத்திய அதோன்யதார்த்தம் இது சாட்சிண அந்யத் சாட்சியம் சர்வம் ஜெகத் துஷ்டம் சாட்சி. திருஷ்டேர் திரஷ்டாரம் பச்சே அப்படின்னு திரஷ்டான பார்க்கிறவன் இல்லையா? பார்க்கிறவனை நம்ம திரஷ்டான்னு சொல்றோம். அவன் பார்க்கும் போதுதான் திரஷ்டாவான் ஆவான். அப்ப அவனுடைய பார்வை இருக்கு, அந்த 2 திருஷ்டி. பாஷகாரி சொல்ற ஒண்ணு நித்யா திருஷ்டிக்கு அனித்யா திருஷ்டிக்கு. நித்யா திருஷ்டிங்கிறது அவனுடைய ஸ்வரூபம் சைத்தன்யம். அனித்யா திருஷ்டிங்கிறது விருத்தி ஞானம். அந்த விருத்தி ஞானத்தையும் பார்க்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கு, அதை நீ பார்க்க முடியாதுங்க. அதுதான் எல்லாத்தையும் பார்க்கறது. அதை நீ எப்படி எதை வச்சு பார்க்கறது? அதை நீ பார்க்க முடியாது. அது நீதான் அவனுடைய உண்மையான ஸ்வரூபம். ஒன்னு அது பார்க்கறது, அதை நீ பார்க்க முடியாது. திருஷ்டேர் திரஷ்டாரம் பற்றி அப்படி சாட்சிணம் பிரகிருத்திய இந்த மாதிரி அவனை சொல்லிட்டு அதை முடிச்சிருக்க அபோன்யதார்த்தம். இந்த சாட்சி ஸ்வரூபம் சொன்னேனே, இந்த ஸ்வரூபத்தை காட்டிலும் தனிய வேறானது எல்லாம் ஆர்த்தம்னா வினாசி, அழியக்கூடியது. அப்படியானது சாட்சியை தவிர்த்து பாக்கி எல்லாமே அழியக்கூடியது. அப்ப சாட்சி ஒண்ணுதான் நிச்சயம்னாச்சு. அதனால சாட்சிண அந்நத்து சாட்சியம் சர்வம் ஜெகத் அழியக்கூடியது. சாட்சி சாட்சி அழியக்கூடியது. ஏன் பாதாவத்துவாது நிச்சயங்கிற வஸ்துவ நிச்சயம்னு தெரிஞ்சுக்கிறது இதுதான் பாதம். பாதம் பாதம்னு சொல்றாலும் பொய்யாக தெரிந்து கொள்வது இதுதான் பாதம். பொய்ய நிஜமா தெரிஞ்சுட்டா அது பிராந்தின்னு பேசு. பொய்னு தெரிஞ்சு விட்டாக்க அதுதான் பாதம். இந்த பதார்த்தத்துக்கு பாதம். இப்ப சாதாரண லோகத்துல ஒரு ரஜத்தம் சமம் வந்தது, இத வெள்ளின்னு தெரிகிறது. தெரியும் போது சத்தியமா தெரிகிற மாதிரி இருக்கு. ஆனா சித்த நேரத்துக்கு அது வெள்ளியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போனா இது ரஜதத்துக்கு பாதம். இந்த ஒரு பிராந்தன் கிட்ட அவன் ரஜதம்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே அதோட அவன் நிற்க மாட்டான். ரஜதம் இல்லைன்னு சொல்றீங்க, பின்ன வேற என்ன அதை சொல்லி கேட்பனா இல்லையா? ரஜதம் இல்லைன்னு சொன்னா அவனுடைய ஆகாங்ஷை பூர்த்தி ஆகுது இல்லை. அவன் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இது ரஜதம்னு இருக்கு, உண்மையை சொல்றேன் கேளு அப்படின்னு அவன் சொல்ல வரான்னு.
நீ பார்க்கறியே அது ரஜதம் இல்லை அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டு வச்சுட்டான். விட்டா உடனே கேட்பான், உண்மை 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 இது ரஜதம் இல்லைன்னு சொன்னா வேற என்னங்கிறது சொல்லு. அப்பனா ஏன் இப்போ இந்த மாதிரி கேட்க முடியாது இருக்குன்னு கேட்டா, இதுக்கு பாகம் பண்ணினா உண்மை வேற ஒண்ணுதான். உண்மை எப்பவுமே பொய்யாகுது. உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். ஆனா பொய்னு தெரிஞ்சிருந்தால் அப்ப எது உண்மைன்னு அவனுக்கு சொல்லணும். அப்பதான் பொய்ன்னு சொல்ல முடியும். இத பொய்னு சொல்லணும்னு சொன்னா உண்மையை சொல்லு, அப்பதான் இதை பொய்னு ஒத்துக்க முடியும். இல்லாட்டா இதுதான் நிஜம். உண்மை தெரியாத பரியந்தான் இதை நிஷேதம் பண்ண முடியாது. அதுதான் பாகம் அவசியம். இதுக்கு பாகம் வந்தாச்சுன்னா எது பாக்கி இருக்குமோ அது அவசியம் அப்படின்னு வச்சு. இது இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப எப்படிங்கிறத சொல்லு. அப்ப எப்படி இருக்குன்னு சொல்றோமோ அதுதான் அவசியம். பாகத்துக்கு அப்புறமும் இருக்கக்கூடியது. இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, சாட்சி ஸ்வரூபம், இது அவதியா இருக்கான், பாகாவதி. இது எந்த விஷயத்தை பார்த்ததோ அந்த விஷயம் எல்லாம் பாதிதமாயிடுச்சு. அது ஜெகன் சுத்தம். ஜெகத்தை பார்த்தது போச்சு, ஜெகத்து சுத்தம். அப்ப என்ன பாக்கி இருக்கு? சுத்தம் சொன்னா உடனே காணாம போயிடும். இவனுக்கு உண்மை தெரிஞ்சு இருக்குன்னு சொன்னா அப்புறம் பொய் தெரியாது இல்லையா, பொய் பறந்துடும். அப்ப அது காணாம போயிடுச்சுன்னா அப்ப இப்ப என்ன இருக்கு? பாக்கி சாட்சிதான் இருக்கு. இப்ப சாட்சிங்கிற பேரு போயிடும். ஏன்னா ஏற்கனவே அது எதை பார்க்கின்றதோ அந்த விஷயம் போயிடுச்சு. பொய்யானதால பாகமாயிடுச்சு. இருந்தாலும் அந்த வஸ்து அப்படியே நிற்கிறது இல்லையா, அதனால சாட்சிக்கு பாகம் கிடையாது. பாகாவ சுத்வா சமாதிஷ்டானத்தையா ஞாபகத்வாச்ச. இந்த சமம் வந்தது இந்த சாட்சிங்கிற அதிஷ்டானத்துலதான் வந்துச்சு. இந்த சாட்சி இல்லாம பிரமம் வந்திருக்காது. அதனால பிரமம் போனாலும் இந்த சாட்சி பாக்கி இருக்கணும். தத் பாக கிராகக பாவாச்ச. சாட்சியை பாதிக்கும்படியாக இதுவரை உத்தருக்குமே பிராந்தி அப்படி வந்தது. இப்போ வெளியில உள்ள ஒரு பதார்த்தத்தை வேறு பதார்த்தமா பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிறான். இந்த பிரமம் வந்தவன் இருக்கானே அவனுக்கு இந்த பிரமத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய வெள்ளி எப்படி பாதிக்கப்படுறதோ அத மாதிரி அந்த பார்த்தவனுக்கு ஒரு பாகம் ஏற்படுறதோ, ஏற்பட்டா எப்படி வரணும்னு கேட்டா, நான் பார்த்தது வெள்ளி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்தது நான் இல்லைன்னு சொல்லணும். வெள்ளிய பார்த்தது நான் இல்லை அப்படி யாராவது சொல்லணும்? இதுவரை கிடையாது. யாருக்கு பிரமம் வந்ததோ அவனுக்கு பாகம் வரும் காலத்துல நாம் பார்த்த விஷயம் வெள்ளியில இல்லவே இல்லை, வெளியில் நினைச்சேன் அது தப்பு, வெள்ளி இல்லை அப்படின்னு பாகம் வரும். ஆனா அந்த வெள்ளிய பார்த்தேனேனா அது நான் இல்லை அப்படிங்கிறது மாத்திரம் பாகம். அதனால இது பாக அவர்த்தி. அதனால இதுக்கு பாகம் இருக்கு. அதனால இது தத் பாககிராஹகாபாவாச்ச இத்தியாதி அனுக்த சமுச்சயார்த்தக அபிசப்தக அபி வியாபகத்வா. இந்த இப்ப சொன்ன விஷயங்கள்ல ஸ்லோகத்துல இல்ல. அந்த ஆபிங்கிற சப்தத்தால இந்த யுக்திகள் எல்லாம் சங்கிரகிச்சிருக்காங்க. இப்போ வியாபகத்வாக்கு அர்த்தம் சொல்றார். அக எதல்பம் தன் மர்த்தியம் இது சொல்றது பரிச்சின்னத்துவ துஷ்டத்வயோ சமவியாப்தத்வா பரிச்சின்னத்துவ துஷ்டத்வ நிவர்த்தி இத்தியாக வியாபகத்வாதி. ஸ்லோகத்துல முதல் ஹேது வியாபகத்வா. சாட்சிங்கிறது வியாபகமானத்தினாலே சத்தியமானது. அதை எப்படி கண்டுபிடிச்சு? இதுவரை எது வியாபகம் இல்லையோ அது பொய் அப்படின்னு காட்டுறான். பரிச்சின்னத்துவம் சிஷ்டத்துவம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். சமவியாப்தி இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கு. பரிச்சின்னம் அது சுத்தம், சுத்தமும் பரிச்சின்னமும் ஒண்ணு. சுத்தத்துவம் பரிச்சின்னத்துவம் இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கிறத பார்க்கணும். சமவியாப்தத்வான்னு சொல்றோம். அப்ப இதுல பரிச்சின்னத்துவம் இல்லை, வியாபகம்னு சொன்னா அபரிச்சின்னம்னு அர்த்தம். இந்த ஆத்மஸ்வரூபம் அபரிச்சின்னமாக இருக்கிறதுனாலே இது சுத்தமாகாது, ஆக பொய்யாகாது. ஒண்ணு முதல் காரணம். சர்வங்கள் இதம் பிரம்மா
இது சர்வாத்மத்துவ உபதேசேன தேச கால அபரிச்சின்னத்வாத் ஆகாசாதீனாஞ்ச தேசகால பரிச்சின்னத்வேதி ஆபேட்சித மகத்துவேன வியாபகத்தோபதே உபசாராத். தேசகால அபரிச்சின்னம்னு எப்படி சொல்லலாம்? ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு பரிச்சின்னமா தானே தெரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா நமக்கு அப்படித்தான் தெரியுது. ஏன்னா பிராந்தருக்கு அப்படித்தான் தெரியும். ஒரு அஜானியா இருக்கிறவனுக்கு என்ன ஒரு ஞானம் வருதோ, பிரமாத்மகமான ஞானம், அதை நம்ம பிரமாணமா எடுத்துட்டு பேச முடியாது. அந்த நிலையில அவங்க அப்படிதான் தெரியும். ஆனா ஸ்ருதி என்ன சொல்லி கொடுக்கறது? சர்வம் இதம் பிரம்மா அப்படின்னு, பிரம்மன் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இப்ப சர்வாத்மத்துவ உபதேசம் அப்படின்னா என்ன ஆகும்? அது இந்த காலத்துல எல்லாமே பிரம்மம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துல சொல்லல, குறிப்பிட்ட தேசத்துல சொல்லல. அதனால தேச கால அபரிச்சின்னத்வா, தேசத்தினாலும் காலத்தினாலும் அந்த பிரம்மங்கிறது பரிச்சின்னம் ஆகவில்லை. அதனாலதான் வியாபகம். வியாபகமானதுனாலே அது பொய்யாகாது. அப்ப சட்டுன்னு கேட்டான், இந்த ஆகாசம் இருக்கு, இதுவும் வியாபகம் தானே, அப்ப அதுவும் பொய்யாகாதா அப்படின்னு. ஆகாசாதீனாஞ்ச தேசகால ஆபேட்சித மகத்வேன வியாபகத்தோபசாரா. ஆகாசம் அபரிச்சின்னமே இல்லை. உனக்கு மற்ற வஸ்துவை பார்க்கறதுக்கு அது பிடிக்காது. ஆனா அது நிஜமா தேசகால பரிச்சின்னம். ஆகாசத்துக்கு ஒரு தேசம் இருக்கு, ஆகாசத்துக்கு ஒரு காலம் இருக்கு. ஆகாச சம்பூதகான ஒரு உற்பத்தி வேற சொல்றது, அப்புறம் ஆகாசத்துக்கு லயம் வேற சொல்றது. ஆக அது ஒரு காலத்துக்குள்ள தான் கட்டுக்கிட்டு இருக்கு. இது வியாபகம் இல்லை, நிஜமா வியாபகம் இல்லை. ஆனா நம்ம திருஷ்டியில மற்ற வஸ்துக்களை பார்க்கறதுக்கு இதை போல ரொம்ப வியாபகம் வேற கிடையாது. அவ்வளவு பெருசா இருக்கு. தேசகால அபரிச்சின்னமா நமக்கு தோன்றது. அதை வச்சு உபசாரா வியாபகத்தை இதோட வச்சுக்கோமா, சர்வ வியாபகத்தை நிச்சயத்துவாருக்கு மேல வரும்.